டயபெட்டிஸ் உள்ளவங்க சீஸ் சாப்பிடலாமா? கனடாவில் சீஸ் தயாரிக்கிற ஃபேக்டரியை சுற்றி பார்க்க போனேன். அங்கே வாங்கின சீஸ் சாப்பிட்டு அது என் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு என் பிளட் சுகர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த சீஸில் இருக்கிற நல்ல விஷயம், இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் இருக்க பிரச்சனை, இதில் கேலரிஸ் அதிகம், அப்புறம் இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டும் ரொம்ப அதிகம். நீங்கள் டயபெட்டிஸாக இருக்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த சீஸை தவிர்க்கவும். மற்றபடி நீங்கள் இந்த சீஸ் உணவுகளை குறைந்த அளவு வாரம் ஒரு முறை அப்படி சாப்பிடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ், ஆனால் அளவு முக்கியம். நம்ம சீஸ் கெட்டது அப்படின்னு பெரும்பாலும் மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, நாம சாப்பிட்றதுலாம் குப்பை உணவுகளோட, அதிக ரிஃபைன்டு மாவு பொருட்கள் உள்ள உணவுகளோட சீஸை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹார்ட் டிசீஸ், உடல் பருமன், சக்கரை நோயும் ஜாஸ்தி ஆயிட்டு பழைய சீஸ் மேல தூக்கி போடுறது தான் இந்த குழப்பத்துக்கு காரணம். என் உடம்புல பொறுத்தி இருக்கிற கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் மூலமா நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கலாம். நான் சாப்பிட்ட சின்ன பீஸ் சீஸ்க்கு என் பிளட் சுகர் வெறும் 10 மில்லிகிராம் தான் ஏறி 126 மில்லிகிராம் வரைக்கும் போயிருக்கு. இந்த உணவு பிளட் சுகரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாது. இதை கவனமா அளவோட சாப்பிடுங்க.